ரொனால்ட் ரீகன் அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? அவர் கவர்னராக இருக்கும்போது மெக்சிகோ அங்கே நகரத்தில் ஒரு கூட்டத்துக்கு போயிருந்தார். அவர் பேசினார். அவருக்கு ஸ்பானிஷ் தெரியாது, ஆங்கிலம் மட்டும்தான் தெரியும். இவர் ஆங்கிலத்தில் உரையாடினார். 1/2 மணி நேரம் பேசினார். யாரும் ஒரு சத்தமும் இல்லை. பேசி முடிச்சதுக்கப்புறம் கை தட்டுவாங்கன்னு நினச்சார். யாருமே கை தட்டலை. அதனால் அவர் ஒரு ஏமாற்றத்தோடு உட்கார்ந்தார். அவருக்கு வந்து ஒரு பெரிய இது, என்ன எவ்வளோ பேர் பேசணும் அப்படின்னு அந்த ஒரு பெருமை. அப்போ அதுக்கு அடுத்து ஒருத்தர் பேச வந்தார். அவர் வந்து ஸ்பானிஷில் பேசுகிறார். அவர் பேசும்போது கை தட்டிக்கிட்டே இருக்காங்க. அவர் பேசும்போது இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம பேசும்போது யாருமே கை தட்டல, இவருக்கு தட்டுறாங்களே. அதனால் அந்த கோபத்தை, அந்த வெறுப்பை, அந்த பொறாமையை வெளிப்படுத்துறதுக்காக ஜனங்கள்லாம் கை தட்டுறதுக்கு முன்னால் இவர் தட்டுவாராம். இவர் தட்டிகிட்டே இருந்து கையெல்லாம் தட்டும்போது அந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்ச அம்பாசிடர் அவர் பார்த்துட்டே இருந்தாராம். கூட்டம் முடிஞ்சது. இவரை கை தட்டிக்கிட்டே இருந்து கடைசியில் எல்லாரும் முடிச்சதுக்கு அப்புறமும் கை தட்டி நிறுத்தியிருக்காரு. அப்போ அந்த அம்பாசிடர் சொன்னாராம், நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பு, நீங்களே இப்படி கை தட்டலாமா? இல்லையே, அவர் பேசுனதுக்கு நான் கை தட்டினேன். அப்போ அவர் சொன்னாராம், நீங்கள் வந்து முதல்ல ஆங்கிலத்தில் பேசுனீங்க, அதை ஸ்பானிஷில் மொழிபெயர்த்து நீங்கள் பேசுனதான் அவர் பேசினார், அதுக்கு தான் கை தட்டினாங்க. அப்போ தான் அவர் யோசித்தாராம், நம்ம பேசுனது வந்து அதுக்கு தான் இவங்க கை தட்டியிருக்காங்கன்றது அவருக்கு தெரியல. அதை குறித்து பின்பு வருத்தப்பட்டதாக அவர் சொன்னார். தாழ்மை, இந்த சிலுவை நமக்கு கற்றுக் கொடுப்பது தாழ்மை. அதனால தான் நம்ம பிலிப்பியர் 2:8 என்ன பார்க்குறோன்னாக்கா, மனுஷ ரூபமாய் அவர் வந்தும் இருந்தும் மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அந்த சிலுவையில் தாழ்மையை கற்றுக் கொடுத்தார், தாழ்த்தினார். எபிரேயர் 12:2 பார்த்தீங்கன்னாக்கா, அங்கேயும் அவர் தமக்கு முன்பாக வைத்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து கடவுளுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தாழ்மை சிலுவை கற்றுக் கொடுக்கிறது. அவர் சிங்காசனத்திற்கு செல்லும்படியாக நாமும் தாழ்த்தி கொண்டு சிலுவை தியானத்திலே நம்மை தாழ்த்தி நம்ம வாழ்க்கையை கொண்டு போனோம்னா நமக்கும் அந்த வலது பாரிசத்தில் அமரும் பாக்கியம் கிடைக்கும். தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.